உங்கள் பேரனின் மகன் வறுமையில் வாகனமின்றி தெருவில் நடப்பான். எங்க அப்பா தான் சைக்கிள்ல போனாரு, நான் ஸ்கார்பியோல வந்து இறங்கி இருக்கேன். என் மகன் மெர்சிடிஸ், என் மகனின் மகன் லெம்போகினி, அவனின் மகன் ஹெலிகாப்டர். அப்படித்தானே போனோம் இல்லையே? இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, வித்தியாசமா இருக்க, சாபம் மாதிரி இருக்க. உன் பேரனின் மகன் வறுமையில் காலார தெருவில் நடப்பான். அவர் 5 காரணத்தை சொல்றாரு, முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. நடக்க கூடாதுன்னா இதுக்கு பின்னால வாங்க. எப்படி தெரியுமா? முதல்ல சொல்றார், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழலில் உன் பேரனின் மகன் நடப்பான். அப்ப எங்கிருந்து தொடங்கணும்? வசதிகளை உருவாக்கி தருவதா பெற்றோர்களின் வேலை? ஒரு தலைமுறையின் வேலை வசதிகளோடு கூடிய சூழலை குழந்தைகளுக்கு உருவாக்கி தருவதா? இல்லை. வலுவான பிள்ளைகளை, வலுவான சமூகத்தை உருவாக்குவதுதான் நம்முடைய கடமையை தவிர வசதியான சூழலை உருவாக்குவது அல்ல என்கின்ற மிகப்பெரிய வெளிச்சம் எனக்கு வந்து சேருகின்ற பொழுது அந்த புத்தகம் எனக்கு ஆயுதமாக மாறுகிறது. ஆயுதம் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நூல் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நூல் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிந்து ஹிந்தியில உருதுல தாகா, தாகானா நூல், த்ரெட் அப்படின்னா ஆங்கிலத்தில் நூல், தமிழ்ல நூல் அப்படின்னா அது ஒரு ஆயுதம் தான். நூலே ஒரு ஆயுதம் தான். எப்படி? ஆடைகள் தைக்க, ஆடைகளை தைக்க, கட்டட தொழில், சுவர் எழுப்புனாங்கன்னா மேஸ்திரி வச்சு பார்ப்பார், ஒரு குண்டு தொங்கும் வச்சு பார்ப்பார் நேரில் இருக்கான்னு. நூல் ஆயுதம். பியூட்டிஷியன்ஸ் புருவங்களை திருத்த நூல். காற்றாடி விட நூல். தச்சர்கள் மரம் அறுக்க நூல், நூலை பயன்படுத்தினாங்க. கல் தச்சர்கள் சிற்பத்தை வடிக்க நூலை வைத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். நூல் ஒரு ஆயுதம் தான். தமிழன் ஏன் புத்தகத்திற்கு நூல்னு பேர் வச்சாங்க? நான் ஆயுதம் ஆயுதம்னு பேர் வச்சிருக்கிற தலைப்பு கூறியது கூறல் குற்றம். நூல்னாலே ஆயுதம் தான். ஆயுதம் ஆயுதம் தான் சொல்லி இருக்கிறேன். இரட்டை கிளவியில கூட வராது, அடுக்கு தொடர். நூல் என்றாலே ஆயுதம் தான். இப்ப இந்த ஆயுதம் என்ன செய்யும்? ஆயுதம் என்றால் கருவி. கருவி என்ன செய்கிறது? உயிரை காக்க, தற்காத்துக் கொள்ள, பணி முடிக்க மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவி. ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் நாதன் பேசிட்டு இருக்கும் பொழுது. மனஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லில் இருந்து தொடங்கினதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னார். நான் வாசித்திருக்கிறேன். குதிரை இருக்குல்ல, குதிரை, குதிரையுடைய பவர் இருக்குல்ல, அந்த பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் மனஸ். இந்த மனஸ் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் தான் மேனேஜ்மெண்ட் வந்தது. ரொம்ப அழகா அவர் சொன்னார். இப்போ ஒரு விஷயத்தை, ஒரு குதிரையை நான் கண்ட்ரோல் பண்ணனா, குதிரையை என்னுடைய ஆயுதமாக நான் பயன்படுத்துகிறேன். சக்கரத்தை நான் கண்டுபிடித்தேன் என்றால் சக்கரத்தை என் ஆயுதமாக பயன்படுத்துகிறேன். இரும்பை கண்டுபிடித்தேன் என்றால் இரும்பை ஆயுதமாக நான் பயன்படுத்துகிறேன். கண்டுபிடித்ததை என் வாழ்க்கை எளிமைப்படுத்திக் கொள்ள, தற்காத்துக் கொள்ள, உயிர் காத்துக் கொள்ள நான் அதை பயன்படுத்துகிறேன். இது ஆயுதம். சாமி கையில ஒரு ஆயுதம் இருக்கு. ராமன்னா வில்லு, சிவன் சக்தினா சூலாயுதம், அனுமன்னா கதை, விஷ்ணுனா சக்கரம். ஏன் ஒவ்வொரு சாமிக்கும் ஆயுதத்தை கொடுத்து வச்சிருக்காங்க? சாமி தனிச்சையா இயங்கும் தானே, அதற்கு எதற்கு ஆயுதம்? உங்ககிட்ட தான் மனசு இருக்கல, புத்தி இல்ல, உங்களுக்கு எதற்கு நூல்? இப்படி கேட்பது போல். சுந்தர கருப்பன் கோவிலுக்கு போயிருந்தோம்.
எனக்கு வந்து ரொம்ப ஆசை சாமியை பார்க்கணும்ட்டு. எட்டி பார்த்தா சாமி அங்க அருவாளா உட்கார்ந்து இருக்கார். அருவாளே சாமிங்க இந்த ஊர்ல. ஆயுதத்தை இறைவனாக வழிபடுகின்ற நிலம். நான் யோசிச்சு பார்க்கிறேன், முதுமை வந்தால் நான் காத்திருக்கிறேன் அந்த முதுமைக்காக. 8000 புக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் படிக்கிறதுக்கு. கண்கள் நல்லா இருக்கணும், நானே படித்து வாசித்துக் கொண்டு அறிவதற்கு. இயற்கை அதற்கு மட்டும் துணை செய்ய வேண்டும். நூல்களை வாசிக்கின்ற பொழுதுதான் உலகம் நான் நினைப்பது போல் இல்லை என்பது எனக்கு புரிந்து போகிறது. என் கையில் அது முழுமையான ஆயுதமாக எனக்கு வந்து வாய்க்கிறது. ரூமி சொல்லுவான், கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, அங்கிருந்து நீ பார்ப்பது உலகம் அல்ல என்பான். கொய்யா மரத்தில் நின்று கொண்டு உலகை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அது அல்ல உலகம் என்பதனை புரிந்து கொள்வது எப்படி என்றால், நீங்கள் சில வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்தால்தான். உங்க பிள்ளைங்க உங்க பேச்சு கேக்குதா? கேட்கறது இல்லல்ல. நான் திருப்பி உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க கேட்டீங்களா? அவனு சொல்றேன், எந்த தாய் தகப்பன் பேச்சையும் எந்த குழந்தையும் முழுமையாக கேட்கறது இல்லை. அதுக்கு தோணும் போது கேட்கும், அவ்வளவுதான். ஆனா நான் சொல்றேன், நம்ம குழந்தை நம்ம பேச்சு கேட்கவே கேட்காது, கேட்கிறபடி நடந்துக்காது. இருந்தாலும் நல்லது சொல்லிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? நம் முன்னால் அவர்கள் அதை நிகழ்த்தி காட்ட மாட்டார்களே தவிர, வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை போடுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்கு நாம் கற்றுக் கொடுத்தது அவர்களுக்கு அங்கே பயன்படும். அதற்காக நல்ல வார்த்தைகளை குழந்தைகள் இடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆசீர்வதியுங்கள் குழந்தைகளை, பிரார்த்தியுங்கள். நீ என்ன கற்கிறாயோ அது உனக்கு பயன்படட்டும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் கர்ணனுக்கு. உயிர் காக்கின்ற நேரத்தில் கற்றது மறந்து போகும். இதை விட பெரிய சாபம் என்ன? என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எப்படி மேடம் இவ்வளவு பேசுறீங்க? எனக்கு வரம், கற்றது நினைவில் நிற்கும் வரம். இப்போ நான் காலேஜுக்கு போவேங்க, காலையில கிளாஸ் எடுத்துட்டு தான் வருவேன், சாயந்தரம் தான் மீட்டிங்க்கு வருவேன். எப்படி போவேன் நான் கிளாஸ் காலேஜுக்கு? இதான் என்னுடைய ட்ரெஸ் கோட். நல்லா தானே இருக்கு. டிபார்ட்மெண்ட் குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு டீச்சர் கேட்பாங்க, ஃப்ரெஷ்ஷா போவேங்க, ஏன் பாரு டல்லா இருக்கிறீங்க? இன்னைக்கு நாளையும் ஒழிக்கிறதுன்னு அவங்களுக்கு முடிவு. மனசை போட்டு அப்படி ஒரு உலுக்கு உலுக்கிறது. சாயந்தரம் வரைக்கும் யோசிச்சுட்டு போம்ல, மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. தன்னிரக்கம் கொள்ளுதல், தன்னை கீழாக நினைத்தல், தன் காயங்களை மறக்காமல் இருத்தல், தன்னுடைய நம்பிக்கையை கீழே போட்டு விடுதல், இது எல்லாம் தான் ஒரு மனிதனை கீழே தள்ளும் என்பதனை வாசிப்பின் மூலமாக உணர்ந்து கொண்டவள் நான். கிளாரா என்கின்ற பெண், அவள் யார் என்றால் ரெட் கிராஸ் என்கின்ற அமைப்பை தோற்றுவித்தவள். 97 வயது அவளுக்கு. அவள் இறக்கின்ற பொழுது அவகிட்ட எல்லாரும் போய் கேட்டாங்க, 97 வயதிலையும் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்களே, இவ்வளவு நல்லா இருக்கிறீங்களே, என்ன காரணம்னு? அவ தந்த பதில் என்ன தெரியுமா? நான் துன்பங்களையும் துயரங்களையும் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பதில்லை. அப்படி என்றால் என்ன செய்வது? நான் மறந்து விடுகிறேன். யாரேனும் வந்து நினைவுபடுத்தினால்? கிளாராவிடத்தில் கேட்டார்கள், யாரேனும் உனக்கு நினைவுபடுத்தினால் என்ன செய்வாய்? அவள் சொன்னாள், நான் அந்த சம்பவத்தை மறந்து விட்டதை நினைவுபடுத்திக் கொள்ளுவேன். என்ன பதில்? அதுதான் மனசே ஒரு மந்திரச்சாவி. புத்தனிடத்தில் கேட்டார்கள், இவ்வளவு வந்து கெட்ட வார்த்தை சொல்லிட்டு ஒருத்தன் துப்பிட்டு போறான், சிரிச்சிட்டு இருக்கிறிய. நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு, அவன் துப்பிய எச்சில் அந்த ஆற்றில் இருந்து போய் கடலில் கலந்து விட்டது. வேறு யாரேனும் என்னை புகழ்ந்து சொன்னால் அதுவும் கடந்து போகும். அப்பொழுது வந்த சொல் தான் இதுவும் கடந்து போகும். அங்கே ஒருவர் நிறைய ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க, ஏத்துக்கல. அதே மாதிரி அவங்க திட்டுறாங்க, இதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறான் புத்தன். நூல் வாசிக்கின்ற பொழுது என்னை நானே செதுக்கிக் கொள்கிறேன். எங்க அம்மா சொல்றாங்க, கோசாஸ்பத்திரியில என்கிட்ட காசு இல்ல, உங்க அப்பாவும் ஒன்னும் பணக்காரர் இல்ல, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் பிரசவம். பிரசவம் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரலங்கிறதுனால நான் காத்திருந்தேன். 3 நாள் கழிச்சு பெட்ல இருந்து கீழே இறக்கி விட்டாங்க, வரல. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்னுடைய பழைய புடவையை எடுத்து உன்னை சுத்தி கையில புடிச்சுக்கிட்டு, கையில அந்த கூடையை எடுத்துக்கிட்டு கீழே இறக்கி போட்டாங்க. கீழே தூங்க முடியாது, சில்லுன்னு இருக்கு. வீட்டுக்கு போயிடலான்னு நான் உன்னை எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்பினேன். எனக்கு உங்க அப்பா உன்னுடைய வீட்டு அட்ரஸ் தெரியாது, எப்படி போறதுன்னு தெரியாது. ஆனா மாமனார் வீடு தெரியும், பார்டர் தோட்டத்தில் இருக்கு. கையில 1 ரூபா இருந்தது.
75 காசு துப்புரவு செய்த அம்மாக்களுக்கு தந்துட்டேன். கையில 25 பைசா. அதை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா ஒரு ரிக்ஷாக்காரர் இருந்தார். அவர்கிட்ட சொன்ன, இங்க பாரு, பச்சை புள்ளக்காரினா 3 நாள் ஆச்சு பிரசவமாயி, வீட்டுக்கார் பார்க்க வரல. நான் என் மாமனார் வீட்டுக்கு போனோம், பார்டர் தோட்டத்தில் இருக்குது. என்கிட்ட காசு இல்லை, 4 அணா தான் இருக்கு. 15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு வேணும், 10 பைசா தான் தருவேன், கூட்டிட்டு போய் விடுறியான்னு கேட்டிருக்காரு. 1 ரூபாக்கு தான் போவேன் அப்படின்னு. இங்க பாரு, இல்லன்றல்ல, கூட்டு போவியா மாட்டியான்னு உடனே ஏறுமா அப்படின்னாராம் ரிக்ஷாக்காரர். எங்க அம்மா சொல்றாங்க, உன்னை கையில புடிச்சுக்கிட்டு நான் ரிக்ஷால ஏறினா அப்போ உன்னுடைய 2 காலம் அப்படி தொங்கிட்டு இருந்தது, இப்படி பிங்க் கலர்ல இருந்தது அந்த பாதம், அழகா சின்னதா. அதை நான் பார்த்தேன், ரொம்ப ஆழமா பார்த்தேன். ரிக்ஷால உட்காந்துக்கிட்டேன், அந்த 2 கால் தொங்கிட்டு இருந்துச்சு இல்ல, அந்த கால் தான் இப்ப செருப்பு போட்டுக்கிட்டு பிளைட் ஏற போகுது. சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க, அந்த ரிக்ஷாக்காரி என்னை கொண்டு வந்து உங்க தாத்தா வீட்டுல விட்டுட்டு இந்த 10 பைசா தரேன்னல்ல, அது வாங்கவே இல்லை அவரு அப்படின்னாங்க. அவர் சொல்லிட்டு சொன்னாங்க, நீ வெளிநாடு போறல, எங்கேயாவது அங்க போன அங்க கடல் இருந்துச்சுன்னா அதுல 2 காலையும் நினைச்சிரு முதல்ல. ஏம்மா, உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம், நினைச்சிரு. சொல்தான் மாத்தி மாத்தி சொல்றாங்க, கேட்டுக்கிட்டேன். உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று மழை துளியாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய மீன் முட்டை வெடித்து உள்ளிருந்து உயிர் கிளம்பி விட்டது. இதுவரைக்கும் நான் 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன். ரொம்ப சூட்சமா என்ன தெரியுமா, 10 பைசா செலவில்லை. நான் ரொம்ப சூட்சமான இன்னொரு மழை துளியை போட போகிறேன். அது முத்தாக மாறுகிறதா? நீங்கள் சிப்பியாக இருந்தால், நீங்கள் காத்திருக்கும் முட்டையாக இருந்தால் மீன் குஞ்சாக உயிர் தழலாம். உலகத்தில் சொல்லுகின்ற பின்பற்றுகின்ற பல்லாயிரக்கணக்கான பின்பற்றாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மதமும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் நூல் மட்டும்தான். நூலை தான் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். எந்த புத்தகத்தை இருந்தாலும் படிங்கங்கிறனா, ஷார்ப்பா வச்சுக்கோங்க, ஆயுதத்தை ஷார்ப்பா வச்சுக்கோங்க. யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக அதை வாசிக்காதீர்கள், உங்களுக்காக அதை வாசியுங்கள். நான் எப்பவுமேங்க மூல நூலை தான் வாசிப்பேன். 1 வாட்டி படிச்சா புரியாது, 2 வாட்டி படிச்சா புரியாது, 3 வாட்டி புரியாது, 4வது வாட்டி புரியும். இந்த கோனாறு, நாடாறு, செட்டியார் எல்லாம் நான் போறதே இல்லை. டைரக்டா படிக்க படிக்க புரியும். புத்தகங்கள் நம்மை தேடிக்கொண்டுதான் இந்த புத்தக கடைகளில் காத்திருக்கின்றன. நான் பிரார்த்தனை செய்கிறேன், உங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய புத்தகத்தை நீங்களும் தேடிக்கொள்ளுங்கள். எது உங்களை தேடுகிறதோ அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். உங்கள் கைகளில் அது ஆயுதமாக மாற வேண்டும் என்றால், ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், தமிழனுக்கு ஏது வரலாறு? இதோ நான் இந்த புத்தகத்தை, இந்த புத்தக திருவிழாவினுடைய அழைப்பிதழை பார்த்தேன். கீழடியின் வடிவமைக்கப்பட்ட படத்தை போட்டிருக்கிறார். நம் அடையாளம் அது. நான் ஒரு விஷயம் சொல்லவா, தமிழனுக்கு எது வரலாறுன்னு? தமிழனுடைய வரலாறு தமிழ் வரலாறு. தமிழ் மொழிதான் தமிழனின் வரலாறு. அவன் மொழியில் இருந்துதான் வரலாறை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்க இந்தியாவின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களுக்கும் போங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வகையா பேசுவோம். ஆனா எல்லாம் தமிழ்தான். அதனால்தான் 2500 வருஷத்திற்கு முன்னால தாத்தன் வள்ளுவன் எழுதிய குறள் இப்ப படிச்சாலும் நமக்கு புரியுது. அவரவர்கள் மொழியில் அதை வாசித்து புரிந்து கொள்கிறோம். அவரவர்களுடைய ஸ்லாங்ல, வழக்கில் நாம் வாசித்து புரிந்து கொள்கிறோம். இந்த நூலை எப்படி நாம் வாசிப்பது? நமக்கென தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய வரலாறை, இலக்கிய வரலாறை முழுமையாக வாசிங்கிறனா. அதுக்கு கல்லூரி படிக்கணும், பள்ளிக்கூடத்தில் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நூலை ஆயுதமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா? ஒரு குறள் போதுமானது. நான் இப்படி ரொம்ப பகிரங்கமா சொல்றேன். இத கிறிஸ்துவர்களுக்கு தான் பைபிள், முஸ்லிம்களுக்கு குரான், இந்துக்களுக்கு
வேதங்கள், புராண இதிகாச இலக்கியங்கள். தமிழர்களுக்கு எது தெரியுமா வேதம்? எது தெரியுமா நம் ஆயுதம்? திருக்குறள் தான் நம் ஆயுதம். திருக்குறளை பிடிங்க. அந்த திருக்குறளில் தேர்வுக்காக படிக்காதீங்க. நம்ம தேர்வுக்காக படிச்சு மனப்பாடம் பண்றதுக்காக படிச்சே வீணா போனவங்க. நம்ம 40 குறள் வச்சிருப்பாங்க பாடத்திட்டத்துல. கடைசியா கிளாஸ்ல எக்ஸாமினேஷன்ல 2 குறள் வரும். அதுக்கு 2 மார்க். தமிழ் வாத்தியார் 100 மார்க் போட மாட்டார், 2 சாய்ஸ்ல விட்டுருவாங்க. 92 வந்தா போதும். குறளை அப்படி படிக்க கூடாது. குறளை எப்படி படிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஒற்றை குறள் போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொள்ளலாம். நான் இங்கே நிறுத்துகிறேன். பைபிள்ல தாவீதுங்கிற ஒரு கேரக்டருங்க. அவன் ஒரு கல்லு இருக்குல்ல, கல்லு உண்டிகோல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு போர்க்களத்துக்கு வர்றாங்க. அவன் இப்படி சொல்லுதுங்க பைபிள். ஒரு ஆயுதத்தை பத்தி சொல்லுது. நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, தாவீதின் கதையை சொல்வது அல்ல என் நோக்கம். அதுல ஒரு 2-3 எங்க ஐயா சொல்வார், நாதன், நீங்க ஒரு ஸ்டோரி வக்கீல்ல ஒரு ஸ்டோரி படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டோரிக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கும், அதை படிச்சிடணும். ஒரு நியூஸ் படிக்கிறீங்கன்னா அந்த நியூஸ்க்குள்ள ஒரு ஆத்மா இருக்கும், அதை படிச்சிடணும். அதான் நியூஸ், சம்பவம் இல்ல நியூஸ். 78 வயது மூதாட்டியை கோயம்புத்தூரில் 47 வயது மதிக்கத்தக்க ஒருவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி இருக்கிறான் என்பது செய்தி. நாங்கள் வாகனத்தில் வருகிறோம், செய்தி படிக்கிறேன் நான். உடனே வக்கீல் சார் சொல்றார், உனக்கு என்ன புரிந்தது இதில்? இல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த ஸ்டோரியினுடைய ஆத்மா என்ன தெரியல. 78 வயது ஆனாலும் பெண்ணிற்கான துன்புறுத்தல் இன்னும் நிறுத்தப்படவில்லை என்பதுதான் அந்த ஸ்டோரி சொல்லுகின்ற ஆத்மா. ஒரு ஸ்டோரியை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி நாம் சரியான வகையில் அனலைஸ் பண்றது? இந்த அனலைசேஷன் இருக்குல்ல, இந்த அனலைசேஷன் எப்பொழுது வரும்? இல்லனா மத்தவங்க சொல்றதை நம்பிக்கிட்டு போயிருவோம், வராது. ஒரு வாசிப்பை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த வாசிப்பு நமக்கு ஆயுதமாக மாறணுங்கிறதுனால தாவீதை பத்தி சொல்றேன். உண்டிகோலை எடுத்துட்டு வரான், அரக்கன் நிக்கிறான் முன்னால, எல்லாரையும் பிடிச்சு சாப்பிடுறான். தளபதி கிட்ட அவன் கேட்கிறான், நான் அடிக்கவான்னு. தளபதி கேட்கிறார், என்ன 8-10 வயசு பையனா இருப்ப நீ அடிச்சிருவியா? சார் ஆயுதம் வச்சிருக்கேன் சாருங்கிறான். ஆயுதத்தை எடுறான், உண்டிகோல எடுத்தான் பாருங்க. சிரிச்சிட்டார் தளபதி. உண்டிகோல வச்சார அடிக்க போற? சார் அடிப்பேன் சார், நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுங்க. டேய், ஆடு மேய்க்கிற பையன் நீ, அத பறவைய வேணாலும் அடிச்சிருக்கலாம்டா, அவன் அரக்கண்டா, அவன் அடிக்க முடியாதுடா. சார் பார்த்து பேசுங்க சார், பைபிள் படிச்சு பாருங்க. நான் முஸ்லீம் அதனால் பைபிள் படிக்க கூடாது, நான் முஸ்லீம் அதனால் தேவார திருப்பதிகங்கள் படிக்க கூடாது. நீ அந்த மதத்தில் மாறுவது வேண்டுமானாலும் நீ யோசித்து செய்யலாமே தவிர புத்தகங்களை வாசிப்பதற்கு எந்த மதமும் யாருக்கும் தடை கிடையாது என்கின்ற அறிவு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வாசிச்சாதாங்க தெரியுது. கெட்ட வார்த்தை எழுதி சமஸ்கிருதத்துல அரபியிலயோ கீழே போட்டா எடுத்து கண்ணில் ஒத்திக்க கூடாதுன்னு. கெட்ட வார்த்தைங்க வாசிச்சு புரிஞ்சாதானே தெரியுது அது கெட்ட வார்த்தை. இல்லைன்னா சாமின்னு கண்ணில் ஒட்டிக்குமா இல்லையா? படிச்சாதானே புரியுது. தாவீது சொன்னா, யார் சொன்னது நான் பறவைகளை அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்று? என் ஆடுகளை தின்ன வரும் ஓநாய்களையும் சிங்கங்களையும் அடித்து பயிற்சி பெற்றிருக்கிறேன் இந்த ஆயுதத்துல. சரி போய் பாடுறானே. கரெக்டா நெத்தில அடிச்சாங்க. அவனுக்கு அவன் தலைவன் இல்ல, கொலை செய்ய மாட்டான். சிங்கம் மயங்கி விழுற அளவுக்கு தான் அடிப்பான் நெத்தி போட்டுல. மயங்கி விழுந்த உடனே ஆட்டை ஓட்டிட்டு வந்துருவான். அப்புறம் அது எழுந்திருச்சு சுத்தம், கொலை பண்ண மாட்டான். அவன் அடிச்சான் பாருங்க, தாவீது அடிச்சதுல கோலியாத் கீழே விழுந்துட்டான். நான் இங்க ஏன் தெரியுமா இந்த அவையில இத சொல்றேன்? விழுந்துட்டானா கதை முடியல, எல்லாரும் திரும்பி போயிட்டாங்களா? தாவீது தளபதி கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். சார் ஒரு பர்மிஷன் கொடுங்க சார். என்ன? நான் கொஞ்சம் அந்த அரக்கன் கிட்ட போயிட்டு வந்துடுறேன் சார். டேய், அவன் விழுந்திருக்கான்டா, விழுந்துட்டான், கிட்ட போ. சார் சார் என்னடா ஆச்சு? இல்ல சார், கல் இருக்குல்ல, அந்த கல்லு நான் பக்குவப்படுத்தி வைத்திருக்கும் என் ஆயுதம் சார். அதை நான் எப்படி சார் அங்க விட்டுட்டு வர்றது? அதை எடுத்துட்டு வந்துடுறேன் சார்னு நேரா போய் அந்த கோலியாத் மேல ஏறி நின்னு நெத்தியிலிருந்து அந்த கல்லை எடுத்திருக்காங்க. புள்ள
கல்லை எடுத்து முடிச்சு போட்டான் பாருங்க, அவன் முடிச்சிட்டான். கரகரன்னு இடுப்புல இறங்கி அவன் கத்தியே எடுத்து கரகரன்னு மேல ஏறி தொண்டையை அறுத்துட்டு கீழே இறங்கிட்டான். அவன் தான் தாவீது. ஒரு ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது? ஒருபோதும் ஆயுதத்தை யாரும் களத்தில் விடுவதே கிடையாது. சுத்தமான வீரர்கள் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டுதான் திரும்பி வருவார்கள். ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அதை உங்கள் ஆயுதமாக மாற்றுங்கள். நான் என் ஆயுதமாக அதை மாற்றுகிறேன். எந்த புத்தகத்தை படித்தாலும், எந்த கருத்தை படித்தாலும் அந்த கருத்தை நான் ஆயுதமாக மாற்றுகிறேன். இந்த மைக் என்றது என் ஆயுதம், இந்த நாக்கு என்பது என் ஆயுதம், வாசிக்க பயன்படும் என் கண்கள் என் ஆயுதம், என்னுடைய புத்தி என் ஆயுதம், நான் கையில் வைத்து புரட்டுகின்ற நூல் என் ஆயுதம். ஆயுதமாக அதை பயன்படுத்துங்கள். யார் கேட்டாலும் எந்த நூலையும் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் என் நண்பன் சொன்னான், என்னிடத்தில் இருக்கும் அத்தனையும் கடன் போல் பெறப்பட்டவைதான். யாருக்கும் கொடுத்துடாதீங்க, ஃப்ரீயா மட்டும் கொடுக்காதீங்க. காசு கொடுத்து வாங்குங்க. ஆனாலும் சொல்றேன், காசு கொடுத்து வாங்கினாலும் நீங்க ஒரு புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. படித்ததனால் சொல்கிறேன். ஏனென்றால் நீங்கள் வாங்குவதெல்லாம் அச்சுக்கூலியும் காகித கூலியும் தவிர அந்த சிந்தனையை காசு கொடுத்து வாங்கிவிட முடியுமா? 300 ரூபாயில கிடைச்சிருமா? 200 ரூபாயில கிடைச்சிருமா? 50 ரூபாயில கிடைச்சிருமா? திருக்குறள் கிடைச்சிரும். திருக்குறளின் சிந்தனை 50 ரூபாவா? குரான் ஃப்ரீயா கிடைச்சிரும், பைபிள் ஃப்ரீயா கிடைச்சிரும். ஃப்ரீயா? என்ன சிந்தனை அது? நூல் ஏன் தெரியுமா தமிழன் பேர் வச்சான்? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் இதயத்தில் இருக்கும் கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று சொல்லுவார். எந்த நூலை நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்று வலம்புரி ஜான் அவர்கள் சொல்லுவார். கையில் விளக்கோடு கண்ணில்லாத ஞானி இரவிலே புறப்படுகிறார். ஆனால் அவர் கையில் விளக்கு. தெருவில் நடக்கிறார். ஒரு வந்து தொப்புன்னு மோதிட்டான். மோதின உடனே 2 பேரும் கீழே விழுந்தாங்க. விழுந்த உடனே வந்து மோதி அவன் சொன்னா, அறிவில்ல, கண்ணு தெரியல, இப்படி வர. ஞானி சொன்னார், ஆமாப்பா எனக்கு கண்ணு தெரியாது ராஜா. அப்படியா? சரி சரி போ போ, சாரி ஒன்னும் சொல்ல வேணாம் போனார். அப்பதான் எகிரி அவன் சட்டையை பிடிச்சிட்டார் ஞானி. இங்க வா, யார போன்னு சொல்ற? தப்பு செஞ்சது யாரு? நம்ம 2 பேர். எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ராத்திரியில புறப்பட்டு வரோமே, முன்னால வரவனுக்கு கண்ணு தெரியுமே, இருட்டுல தெரியாதுங்கிறதுனால தானடா விளக்கு எடுத்துட்டு வந்த. விளக்கு எனக்கானதல்ல, உனக்கானது. விளக்கை எடுத்துக்கொண்டு வந்ததற்கு பிறகு மோதியே நீ குற்றவாளி, உன்னைதான் நான் மன்னிக்க வேண்டுமே தவிர நீ யார் என்னை மன்னிக்க என்று கேட்டார் ஞானி. ஒளி பார்த்து போ, உன் தடம் பார்த்து போ, உன் அடுத்த நிலை பார்த்து போ என்றால் கையில் சரியான வெளிச்சத்தை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஒரு வெளிச்சம் தான் நூல்.